வாழ்க வளமுடன். இப்போது நமக்கு விடுமுறையெல்லாம் விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்? எங்கேயாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். நம்மளோட பிளானிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பயணம் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சரியான பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம். பட்ஜெட்டு, நாம் தங்குற இடம், உணவு, போக்குவரத்து வசதிகள் எல்லாத்தையுமே நாம் கரெக்டாக பிளான் பண்ணணும். பயண திட்டமிடுதல் பற்றி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நாம் இடத்தை முடிவு செய்யணும். அதற்கேற்ப பட்ஜெட்டை திட்டமிடணும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு பயண இடங்களை நாம் தேர்வு செய்து கொள்வது மிக மிக நல்லது. நம்ம பட்ஜெட்டுக்கு உகந்த இடங்களை முதல்ல லிஸ்ட் எடுத்து அதோட பருவநிலை, சூழல், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ஹோட்டல் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக தேர்வு செய்யணும். அதற்கு பிறகு நம்ம செலக்ட் பண்ண இடம், பட்ஜெட்டு எல்லாத்தையும் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட காமிக்கணும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னாக்க அவங்கள்ட்டையும் சொல்லி மொத்தமாக ஒரு 15 பேரோ 20 பேரோ உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி பிளான் பண்ணி போனீங்கன்னா டூர் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். கூட்டமாக போகும்போது நமக்கு நிறைய சலுகைகளும் கிடைக்கும். டிக்கெட் எடுக்கிறதுலையும் சரி, ஒரு இடத்துல தங்குறதுலையும் சரி நமக்கு சலுகைகள் கிடைக்கும். அதேமாரி நம்ம எதில் போகிறோம் அப்படிங்கிறத நாம் முடிவு செய்யணும். பேருந்தில் போகிறோமா, ரயிலில் போகிறோமா, விமானத்தில் போகிறோமா, எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம போக்குவரத்தை கரெக்டாக தேர்வு செய்யணும். அதே போல் நம்ம செலவு குறைச்சி கொஞ்சம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாக்க நம்ம அரசு பேருந்துகளை கூட நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போது நமக்கான இருக்கைகளை நாமே தேர்வு செய்யும் வசதி கூட இருக்கிறது. ஸோ நம்ம அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில் பயணத்தில் போகிறோம் அப்படின்னாக்க ஒரு 3 months பிஃபோர், கண்டிப்பாக 3 months பிஃபோர் ஆர் 4 months பிஃபோர் நம்ம டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முன்பதிவு செய்யக்கூடிய வசதியும் நமக்கு இருக்கிறதால தாமதம் இல்லாமல் முன்பதிவு செய்து கொள்வது மிகவும் நல்லது. கடைசி நேரத்தில் நாம் தட்கலில் டிக்கெட் புக் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னாக்க மொத்தமாக நம்ம போகிற எல்லாத்துக்கும் கரெக்டாக டிக்கெட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் தட்கலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அந்த மாதிரி இதை செய்யாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும், சிங்கிளாக போகணும் அப்படின்னா நீங்கள் தட்கலில் போட்டுக்கலாம். பட் டூர் நீங்கள் பிளான் பண்ணும்போது முதல்லையே பிளான் பண்ணுறது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்கிறது. ஒரு 20-30 பேர் போனோன்னாக்கா எல்லாருக்கும் சேர்த்து அழகாக டிக்கெட் போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் விமானத்தில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு 60 நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சால் நமக்கு கட்டண செலவு ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நெருக்கடியில் ஒரு 1 month 20 days அப்படின்னீங்கன்னா கூட டபுள் த ரேட் அந்த கட்டணம் சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 60 நாளைக்கு முன்னாடி நாம் ரிசர்வ் செஞ்சோம்னாக்க நமக்கு இந்த டிக்கெட் செலவுங்கிறது ரொம்ப குறையாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு இருக்கைகளும் சலுகைகள் கொடுப்பாங்க. அப்படி ஏதேனும் சலுகை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம செக் செஞ்சு விட்டு கூட நம்ம டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம். சில இணையதளங்களில் டிக்கெட் விலையை மட்டும் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த குறிப்பு பகுதியில் சிறிய எழுத்து வடிவில் ஜிஎஸ்டி மற்றும் வரியெல்லாம் நமக்கு குறிப்பிட்டு இருப்பாங்க. அதை கவனிக்காமல் நம்ம கட்டணம் குறைவாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட்டை புக் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம நல்லா நோட் பண்ணிட்டு தான் நாம் டிக்கெட்டை புக் செய்யணும். இது மாதிரி நீங்கள் பஸ்ஸு, ரயில், விமானம் எதில் போகிறீங்களோ அதுக்கான டிக்கெட்டை நீங்கள் முதல்லையே தேர்வு செஞ்சு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு புக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அறைகளில் நேரில் சென்று பதிவு செய்வதை விட ஆன்லைன் மூலம் பதிவு செய்வது ரொம்ப நல்லது. நம்ம முதலே பதிவு செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்லைனில் பக்கத்தில் புகைப்படங்களை பார்ப்பதற்கும் நேரில் சென்று பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் நம்ம ஹோட்டல் முன்பதிவு செய்யும்போது நம்ம ரிவ்யூ பார்க்குறது ரொம்ப நல்லது. ரிவ்யூவில் ரேட்டிங் பார்த்தோம்னாக்க நமக்கு எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது எப்படிங்கிறத நாம் கரெக்டாக திட்டமிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் செஞ்சுக்கலாம். அந்த ஊருக்கு சென்று வந்த நண்பர்கள் எல்லோருமே கண்டிப்பாக ரேட்டிங்கு, ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
சில ஹோட்டல்களில் அறைகள் முழுவதும் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதால் ஆன்லைன் முன்பதிவை ரத்து செய்யும் அதிகாரம் சம்மந்தப்பட்ட விடுதிக்கு இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், குறிப்பில் இந்த மாதிரின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கவனிக்காமல் முன்பதிவு செய்யக்கூடாது. நாம் அதை கவனிச்சுக்கிட்டு தான் நம்ம முன்பதிவு செய்யணும். அதனால் குறிப்பில் இருப்பதை முழுமையாக படிச்சுட்டு நாம் ஆன்லைனில் புக் செய்கிறதுக்கு கற்றுக்கணும். இல்லை யாராவது 2-3 பேர் சேர்ந்து தெளிவாக அதை படித்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக் செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சில சமயம் நீங்கள் குறிப்பில் பார்த்தீங்கன்னா, குறிப்பில் இருப்பதை முழுமையாக நம்ம படிக்கணும். குறிப்பில் எப்படி இருக்குன்னா, அறையில் முன்பதிவு ரத்து செய்யும் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களை கேட்காமல் முடிவு எடுக்கும் உரிமை எங்கள் ஹோட்டல்களுக்கு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி குறிப்பிட்டிருந்தாக்கா அந்த அறைகளை நாம் முன்பதிவு செய்வதை தவிர்த்து விடணும். ஏன்னா நாம் இங்கே புக் செஞ்சுட்டு அங்கே போய் அவன் வேறு யாருக்காவது கொடுத்தோம்னா நம்ம அங்கே போய் திண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி போகும் இடங்களுக்கு மையமாக இருக்கும் பகுதியில் தங்கும் இடத்தை நம்ம தேர்வு செஞ்சாக்க அங்கேருந்து மற்ற இடங்களுக்கு ஆட்டோலேயோ கார்லேயோ பேருந்துலேயோ நாம் போகும்போது நமக்கு தொகை மிச்சப்படுத்தப்படும். அப்போ நமக்கு சேவிங்ஸ் இருக்கும். அறை முன்பதிவு செய்யும் முன் போக்குவரத்து மற்றும் உணவு வசதிகள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம புக் செஞ்சோம்னா நமக்கு டூர் ரொம்ப சௌகரியமாக சந்தோஷமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஹோட்டல்களில் அறை முன்பதிவு செய்யும் முன் அங்கு குடும்பமாக தங்க இயலுமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் செஞ்சு கொள்ளணும். ஏன்னா சில இடங்களில் குடும்பமாக தங்கக்கூடாது அப்படின்னுட்டு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா பிரபலமான இடங்களை மட்டும் நம்ம பார்த்து விட்டு திரும்பாமல் நண்பர்கள் தெரிந்தவர்களிடமெல்லாம் விசாரிச்சுட்டு வெளியில் அதிகம் தெரியாத சில நல்ல இடங்களும் இருக்கும், அதையெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வரலாம். டூரிஸ்ட் கைடுகளை தேர்வு செஞ்சாக்கா இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் அவங்க நமக்கு நல்லா சுற்றி காட்டுவாங்க. பயணத்தின் போது ஏரியா ஸ்பெஷல் உணவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவோம். வாங்கி சாப்பிடலாம், ஆனால் எல்லாத்தையும் நம்ம லிமிட்டோடு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. கண்ணா பின்னான்னு சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வயிற்று கோளாறு ஏற்பட்டு விடும். அதனால் நீங்கள் ஒரு டூர் போடுறீங்கன்னா திட்டமிடுதலில் துவங்கி பயணம் செய்வது வரை குழப்பமோ பயமோ இருந்தால் நம்ம மத்திய சுற்றுலா அமைச்சரகத்தில் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட சில ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, அவங்கள கூட தொடர்பு கொண்டு நம்ம கேட்டுட்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு செய்யலாம். இப்போ டூர் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து சில ஆச்சரியமான நிகழ்வுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு காரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற ஏலத்தில் 70 ஆண்டுகள் பழமையான ஸ்ட்ரீம் லைனர் மெர்சிடிஸ் அப்படிங்கிற ஒரு ரேஸ் காரு இந்திய மதிப்பிற்கு 457 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளதாம். கடந்த 1985 ஆண்டு முதல் இந்த கார் மெர்சிடிஸ் அருங்காட்சியகத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததாம். ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் நகரில் நடைபெற்ற ஏலத்தில் பெயர் வெளியிட விரும்பாத ஒருவர் இந்த காரை வாங்கியுள்ளதா ஏலத்தில் நடத்திய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஃபார்முலா 1 கார் பந்தய ஜாம்பவான்களாக இருந்த பிரிட்டனைச் சேர்ந்த ஸ்டிர்லிங் மோஸ் மற்றும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஜூவான் மேனுவல் பென்ஜியோ பயன்படுத்திய கார் இதுவான். வெள்ளி நிறத்தில் மின்னும் இந்த காரை போலவே இன்னும் 4 கார்கள் மட்டுமே உள்ளதாக மெர்சிடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளதாம். அடுத்து ஒரு சூப்பரான ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாமா? கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருக்கார் இல்லையா, அவர் நண்டு செய்த தொண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கவிதை எழுதினாராம். ஜனசக்தி பத்திரிகையில் வெளியிடுவதற்காக அதோட ஆசிரியர் கே முத்தையாவை போய் பார்த்துருக்கார். கவிதை ஆசிரியருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சான். ஆனால் கவிதைக்கு கீழே எழுதப்பட்டிருந்த ஒரு பெயரை பார்த்துட்டு ஆசிரியருக்கு என்னமோ சற்று பிடிக்காமல் போயிட்டான். உடனே அவர் கல்யாண சுந்தரம் என்ற பெயரே நீளமாக இருக்கிறதப்பா, அதோடு பெயருக்கு முன் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற அடைமொழியை நீங்கள் சேர்த்திருக்கிறீங்க, கம்பன் வள்ளுவன் இளங்கோ அப்படின்னு கவிஞர்களோட பெயர் ரொம்ப சுருக்கமாக இருப்பது போல் உங்கள் பெயரையும் கொஞ்சம் சுருக்கி எழுதி கொள்ளலாமேன்னு சொல்லியிருக்காரு முத்தையா. உடனே இவர் சொன்னாராம், ஐயா அவர்கள் எல்லோரும் பெரிய கவிஞர்கள், அதனால்தான் அவர்கள் சின்ன பெயர்களாக வைத்து கொண்டார்கள். நானும் சிறு கவிஞன்தான், அதனால் பெயராவது பெரியதாக இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாராம் கல்யாண சுந்தரம். எப்படி இருக்கு பாருங்களேன். தேசபந்து அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ்னு இவர் சுருக்கமாக கூப்பிடுவாங்க. இவர் கோல்கட்டாவில் பிறந்தவர். சிறு வயதில் தந்தையை இழந்துட்டார். பின் கஷ்டப்பட்டு படித்து பாரிஸ்டர் ஆனார். வக்கீல் தொழில் செய்து ரொம்ப நிறைய சம்பாதிச்சார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சம்பாதிச்சவர்னு இவரை நம்ம சொல்லலாம். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட தந்தையோட மோகன்தாஸோட பழைய பெட்டியை என்ன செஞ்சுருக்காரு, இவர் திறந்து பார்த்துருக்கார்.
அப்போ திறந்து பார்த்துருக்கப்போ பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் தந்தை உயிருடன் இருந்தபோது நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்த விவரமெல்லாம் அந்த பெட்டியில் இருந்திருக்கு. உடனே அம்மாட்ட போய் கேட்குறாரு. நஸ்தாரிணி அவங்க அம்மா பேர். அம்மா என்னம்மா அப்பா வந்து கடன் வாங்கியிருக்கிறதா இதில் எழுதியிருக்கேம்மா, உண்மையான்னு கேட்குறாரு. ஆமாம்மா உண்மைதான், கடன் கொடுத்தவர்கள் நம்மளோட ஏழ்மையான நிலைமையை பார்த்துட்டு கடனை வேண்டான்னு ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே இவர் என்ன செஞ்சார், செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்தார். கடன் கொடுத்தவர்களை எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சிட்டு கடனை வட்டியோடு திரும்ப கொடுத்தாராம். எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்களேன். வேண்டான்னு ரத்து செஞ்சுட்டு போனவங்கள்ட்ட நம்ம அப்பா அப்படி கடன்பட்டு வாங்கியிருக்காரு, அதை நம்ம கொடுக்கணும்னு ஒரு இதோட எல்லாத்தையும் அழகாக திருப்பி கொடுத்துருக்காரு. அடுத்து ஒரு நிகழ்வுக்கு போகலாம். தமிழறிஞர் கியாப்பே விஸ்வநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவ்வுலகில் யோசிக்காமல் எடுக்க வேண்டிய முடிவு ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் இவர்கிட்ட கேட்டிருக்கார். உடனே இவர் சொல்லியிருக்காரு, இருக்கிறதப்பா. இவ்வுலகில் 3 செயல்களை யோசிக்காமல் முடிவெடுக்கலாம். 1, வாங்கி கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம என்ற ஒரு நிலைமை வந்தால் அதை நம்ம வாங்கக்கூடாது. 2, கொடுத்து விடலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம என்ற நிலைமை வந்தால் கொடுத்துடணும் உடனே. 3வது, உண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு என்ன வந்துச்சுன்னா உண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்னாராம். அவரோட அபார அறிவு திறமையை பார்த்து கேள்வி கேட்ட அன்பர் ரொம்ப வியந்து போய் ஆச்சரியமாக அவரை பார்த்தாராம். இது மாதிரி இன்னும் பல அற்புதமான செய்திகளை நம்ம சேனலில் நீங்கள் கேட்கலாம். அதனால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே எல்லோருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.